அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். பொறுப்புகள் பற்றி விசாரணை. நாம் அவர்களுக்கு பூமியில் ஆட்சி புரியும் வாய்ப்பை வழங்கினால் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், ஜக்காத்தை செலுத்துவார்கள், மேலும் நன்மை புரியுமாறு ஏவுவார்கள், தீமையிலிருந்து தடுப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆட்சித் தலைவர்கள் அவர் நாட்டை ஆளுபவராக இருந்தாலும் சரி, ஒரு கிராமத்தை நிர்வகிக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத் தலைவனாக இருந்தாலும் சரி, இரையச்சம் உடையவராக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு ஆட்சித் தலைவர் அவருடைய பொறுப்பில் உள்ள குடிமக்கள் குறித்து கேள்வி கேட்கப்படுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. மறுமையில் தனது செயல் குறித்து இறைவன் கேள்வி கேட்பான் என்ற இரையச்சம் உடைய தலைவரை மக்களை நேர்வழியில் செலுத்த முடியும். தன் நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத அந்த மறுமை நாளில் 7 வகையினருக்கு அல்லாஹ் தன் அரிசின் நிழலில் நிழல் தருவான். அவர்களில் ஒருவர் நீதி தவறாத அரசன். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. இவ்வளவு பெரும் பாக்கியம் பெறக்கூடிய தலைவர்கள் ஹலாலை நிலைநிறுத்தி ஹராமை தடுத்து இறைவன் நமக்கு அளித்த குர்ஆனின் கூறியபடி நீதியை நிலைநாட்டி குடிமக்களை நிலம், குலம், கொள்கை பேதமின்றி பாதுகாக்க வேண்டும். நீதியின் மீதே உறுதியாக நிலைத்திருங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களை நாம் ஏற்றிருக்கும் பொறுப்புகளில் இருந்து மக்கள் பயன்பெறும் உதவிகளை செய்து அல்லாஹ்வின் அருளை பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.